ஹலோ கடைசியில் இந்த கார் டாஸ்கில் என்னதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ சம்பவம் நடந்துடுச்சு மக்களே. லைவில் இன்னும் நடக்கலை. லைவில் வந்து இன்னும் அந்த கார் டாஸ்க் போயிட்டுருக்கு. ஸோ எபிசோடில் என்ன காமிச்சாங்கன்னா, கடைசியில் சாந்திராவை தூக்கிட்டு போகிறாங்க எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு. பாரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, சாந்திராவை டோர் திறந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ சாந்திரா வந்து கீழே விழுறாங்க. ஸோ சாந்திராவை தூக்கிட்டு ஓடுறாங்க. இதுதான் நடந்தது. ஆனால் இந்த சண்டை யாருங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? பார்வதி ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லை கமருதீன் ஸ்டார்ட் பண்ணாங்களா? பாரு வாயிலிருந்து தப்பான ஒரு வேர்டு வரைக்கும் வரல இது வரைக்கும். இந்த விக்கல்ஸ் இருக்கான் இல்லையா, இந்த வக்கரம் பிடிச்சி அவனோட தான் வந்து வேலை. அது என்னன்னா, டே இந்த ஸ்பேஸில் கூட எப்படி ரொமான்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கேட்டாங்க. அவங்களுக்கு அதுதானே வேலை, லவ் பண்ணிட்டு தானே அவங்க சுற்றிட்டு இருக்காங்க, அதை வச்சு தானே ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு சாந்திரா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கமருதீன் வந்து ஸ்கேண்ட்ரான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, உன் பேர்லேயே இருக்குது காமம், நீ காமம் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சாந்திரா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தப்பு தானே? ஏன் வந்து சாந்திரா எப்படி சொல்கிறாங்க? அதுக்கு கமருதீன் வாயை வச்சுன்னு சும்மா இருக்காமல், கமருதீனுக்கு வந்து இங்கே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். சொல்கிறது சொல்லிட்டு சாந்திரான்னு சொல்லிட்டு அப்படியே வாய் முடின்னு இருக்கலாம். ஏன்னா வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தால் இப்போ இந்த சீனே நடந்திருக்காது. இது வந்து வேறு சீனாக இருக்கும். ஏன்னா சாந்திரா வாய் விட்டுருக்காங்க, அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் கமருதீனும் ஈக்குவலாக வந்து வாய் விட்டுருக்காங்க. ஆமாம், நீங்கள் காமம் பண்ணி தானே குழந்தைய பற்றிக்கிட்டீங்க, செருப்பால் எடுப்பேன், சாவடிச்சிருவேன், மூஞ்சியை பாரு, அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து கமருதீன் விட்டுருக்கான். ஸோ கமருதீனுக்கு வந்து கண்டிப்பாக ரெட் கார்டு உறுதி. இந்த அளவுக்கு வந்து வார்த்தைகள் வந்து பேசியிருக்காங்க இல்லையா. ஸோ 100% கமருதீனை வந்து தூக்கிடுவாங்க இந்த சாட்டர்டே. ஸோ அடுத்தது பார்வதி விஷயத்துக்கு வரலாம். பார்வதி வந்து நடுவில் சொல்கிறாங்கன்னே, நீ மரியாதையே பேசுகிற, இப்படி பேசக்கூடாது, நீ கொஞ்சம் இந்த வேர்டில் யூஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு கமருதீனுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் சாந்திரா திருப்பியும் வாய் வச்சுன்னு சும்மாவே இருக்கல. ஸோ பொறுக்கி பாரு, நீ பொறுக்கி தானேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறாங்க. அது எப்படிங்க அசால்ட்டாக வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க? இப்போ அவங்களோட பசங்கள்லாம் பார்க்கலையா? பொறுக்கி பாருன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த வார்த்தைகள்லாம் வந்து 2 பேரும் விட்டாங்க. ஆனால் பார்வதி எந்த வார்த்தைகளும் விடல். நீங்கள் ஜெயிலில் என்ன பண்ணீங்க, ஜெயிலில் கிஸ் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ பாரு சொன்னாங்க, இது எல்லாமே நான் வந்து கமருதீன் கிட்ட நாங்கள் பேசியாச்சு, இப்போ நீ சொல்லி என்ன பிரயோஜனம், இப்போ இதெல்லாம் வந்து எதுக்கு எடுத்துன்னு வர? உன்னை நம்பி, அதாவது சாந்திராவை நம்பி நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் வந்து இப்போ இந்த கேமில் வந்து நீ எடுத்துன்னு வரையே, அப்போ நீ யார்? அப்போ நீ மட்டும் நல்லா இருக்கணும், நீயும் ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணை பற்றி எப்படி கேவலமாக பேசுகிற, காமம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறல்ல, எந்த அளவுக்கு அசிங்கமாக இருக்குது சாந்திரான்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. இது வந்து என்ன தப்பு? சரி, இப்போது பார்வதி வந்து கார்லேருந்து தள்ளி விட்டாங்கன்னு சொல்கிறாங்களே சாந்திராவை, அந்த விஷயத்துக்கு வரலாம். ஸோ இது கேம் தானே, கேமில் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? கார்லேருந்து யாருமே புஷ் பண்ணக்கூடாதுன்னு பிக் பாஸ் எந்த ரூலும் சொல்லலையே, தூங்கக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பாருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா சாந்திராவோட வாய் சும்மா இல்லை, தேவையில்லாமல் வந்து உள்ளே நடந்த விஷயங்களை வந்து பப்ளிக்காக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே போக தெரியும் நல்லான்னு சொல்லிட்டு. இது அவங்க பார்த்துப்பாங்க அவங்க லைஃப், இவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் அக்கறை? சரி, இப்போ ஃபிசிக்கல்னு சொல்கிறீங்கல்ல, பாருக்கு தான் நடந்திருக்கு, அதில் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? சபரி வந்து தெரிஞ்சு பண்ணானோ தெரியாமல் பண்ணானோ யாருக்கு தெரியும்? அவன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நோட்டி பார்க்க முடியாது இல்லையா? எத்தனை தடவை அடி வாங்கியிருக்காங்க பார்வதி, அதுக்கு யாராவது ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா? இப்போ பார்வதி வந்து ஐயோ சாந்திராவை தள்ளி விட்டுட்டாங்க, சாந்திரா வந்து அப்படியே பேனிக் ஆகிட்டாங்க. அவங்க பேனிக் ஆகிறது இது முதல் தடவையே கிடையாது. பிரஜின் போனதுக்கே வந்து அவங்க இப்படி தான் ஆனாங்க. ஸோ அப்போ தள்ளி விட்டுருக்காங்க, சாந்திரா கிடச்ச சான்ஸ் வந்து சும்மா விடுவாங்களா? அவங்க நார்மலாக தான் இருக்காங்க, அங்கே தான் மெடிக்கல் டீம் இருக்குல்ல, பார்த்துப்பாங்க. சும்மா உடனே வந்துடுவாங்க பார்வதிக்கு ரெட் கார்டு, ப்ளூ கார்டு, ஒயிட் கார்டுன்னு சொல்லிட்டு.